நீங்கள் இஸ்லாமியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் உலகத்தில் இரண்டு சாராரை நீங்கள் பார்க்க முடியும். சன்னி முஸ்லீம்கள் என்ற ஒரு சாரார் இருப்பாங்க, அதே மாதிரி ஷியா முஸ்லீம்கள் என்று அறியப்படுகிற ஒரு சாராரை கேள்விப்பட்டிருப்போம். உதாரணமாக ஈரான், சில நாடுகளுக்கு இடையில், முஸ்லீம் நாடுகளுக்கு இடையில் கூட சில சண்டைகள் நடக்கிறதுக்கு இந்த தொழுகைகள் எண்ணிக்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? முகமது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன் எங்களுக்கு என்ன கற்றுத்தருதுன்னு சொன்னால், சலா தொழுகை என்பது மானக்கேடான விவகாரங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும், ஒழுக்கமாக இருப்பதற்கும் இது உங்களுக்கு வழி செய்யும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. இப்படி ஒரு நாளை 5 வேளையாக பிரிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 5 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பாக அது உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மசூதிக்குள்ள ஹிப்லாண்ட் ஒன்றை பார்க்குற நீங்கள், அந்த ஹிப்லாண்டா என்ன? கருப்பு கலரில் ஒரு வெள்ளி கவசத்தால் மூடப்பட்ட ஒரு இதில் வந்துட்டு போய் தொட்டு கும்பிட்டு வருவாங்க. மக்கமா நகரத்தில் காபா என்ற ஒரு கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடம்னா என்ன? அதுக்கு நீங்கள் கிபிலான்னு பேர் சொல்றீங்க. கிபிலா என்றா என்ன? அதற்குள்ளாக முகமது நபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. முகமது நபி அதற்குள் அடக்கப்படவும் இல்லை, அடங்கி இருந்தாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்கிறீர்கள். அப்ப நீங்க யாரை வணங்குறீங்க? மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒருவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. நம்ம ஒருத்தரை வணங்கும் போது வணங்குகிறவர் நம்மள மாதிரி பலவீனமானவராய் இருந்துடக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கிறது. பின்பற்றக்கூடியவர் மனிதராகத்தான் இருக்க முடியும், இறைவனை பின்பற்ற முடியாது. இறைவன் தூங்க மாட்டான், நாம தூங்காம இருக்க முடியாது. இறைவன் சாப்பிட மாட்டான், நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது. இறைவனுடைய கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், இறைவனை பின்பற்ற முடியாது. இறைவன் மாதிரி நமக்கு மாற முடியாது, மனிதரை போன்று இருக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் இந்த திணைக்களத்திலே நடைபெறக்கூடிய இஃப்தாருடைய நிகழ்விலே இஸ்லாம் தொடர்பான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய மாதத்திலே 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு நோட்கிறோம், விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு ஊடகத்தை எடுத்துக்கொண்டாலும், சர்வதேசமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய நாட்டு ஊடகங்களாக இருந்தாலும், பல பொழுதுகளில் ஏதோ ஒரு வகையில் பேசுபொருளாக பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கக்கூடிய ஒன்றாக இஸ்லாமிய மார்க்கமும் முஸ்லீம்களும் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கான காரணங்களும் இல்லாமல் இல்லை. இருந்தாலும் இஸ்லாம் தொடர்பாகவும் முஸ்லீம்கள் தொடர்பாகவும் வரக்கூடிய உண்மையான செய்திகளை ஏற்றுக்கொள்ளுகிற அதே நேரம் பிழையான தகவல்கள் வரும்போது அது பிழை என்பதையும் மற்ற சகோதரர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிற சந்தர்ப்பங்களில் கண்டிப்பாக அது ஒரு இன நல்லுறவையும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவை இன்னும் பலப்படுத்தக்கூடியதாகவும் அமையும் என்கிற ஒரு காரணத்தினால இஸ்லாம் பற்றிய செய்திகளை, இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களை களையும் விதமான செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். கடந்த ஆண்டும் இந்த இடத்திலே அது தொடர்பான அப்படியான ஒரு நிகழ்வை நம்ம முன்னெடுத்திருந்தோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகமது நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பல விவகாரங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அத்தீனு அந்நஸீஹா என்றார்கள். முகமது நபி அவர்கள் அரபியில சொன்ன ஒரு செய்தி அது. மார்க்கம் என்பது, இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவதுதான் என்று அதற்கு பொருள். இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் மற்ற மக்களுடைய நலனில் கரிசனை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்க பார்க்க முடியும், உலகத்திலே இருக்கக்கூடிய பல நாடுகளில் இஸ்லாமிய தீவிரவாதம் அல்லது முஸ்லிம் பயங்கரவாதம் என்கிற பெயர் பயன்படுத்தப்படும். இது சில இடங்களில் திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகிற அதே நேரம் சில இடங்களில் இஸ்லாமிய சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய, இஸ்லாத்தை புரியாத, குர்ஆனுடைய செய்திகளை அறிந்து கொள்ளாத, நபிகள் நாயகம் கற்றுத்தந்த செய்திகளை புரிந்து கொள்ளாதவர்களால் செய்யப்படுகிற சில காரியங்களும் எங்களுக்கு இந்த அவப்பெயரை பெற்று தருகிறது. இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான் என்று சொன்ன மார்க்கத்தில் அடுத்தவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் அல்லது அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காரியங்களை ஒருவர் செய்தால் அவர் இஸ்லாமியராக கணிக்கப்பட மாட்டார். நம்முடைய நாட்டில் கூட கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படியான ஒரு காரியம் நடந்து முடிந்ததை நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். அந்த சந்தர்ப்பங்களில் கூட எங்களுடைய சமூகம் சார்ந்து இலங்கையிலே நடைபெற்ற ஒரு தாக்குதலின் போது எவனெல்லாம் பங்கெடுத்திருந்தார்களோ
அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்றும் அவர்களை முஸ்லிம்களை அடக்குகிற மையவாடியில் மரணங்களை அடக்கக்கூடிய இடத்தில் கூட அடக்கக்கூடாது, அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டையும் இலங்கை இஸ்லாமிய சமூகம் எடுத்ததையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நிலையெல்லாம் நாங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எந்த ஒரு சமூகத்தின் மீதும் எந்த ஒரு தனி மனிதனின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனோநிலை யார் மீதும் இருக்கக்கூடாது. ஏன்னா திருமறை குர்ஆன் எங்களுக்கு என்ன கற்றுத்தருகிறதுன்னா, ஒரு மனிதனை வாழ வைக்கிறவன் இந்த முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவனை போன்றாவான். ஒரு மனிதனை அழிக்கிறவன், கொலை செய்கிறவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவனாவான் என்று எங்களுக்கு திருமறை குர்ஆன் வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையில் உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த நாட்டில் என்றாலும் எந்த பகுதியில் என்றாலும் அத்தனை மக்களும் அந்நியோன்யமாக அன்பாக பண்பாக பாசமாக பழகக்கூடியவர்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பலவிதமான நெருடல்களும் கூட இல்லாமல் போய்விடும். அந்த வகையில் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எங்கள் இஸ்லாமிய நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எது இருந்தாலும் அவற்றை எங்களால் முடிந்த வகையில் களைவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை கடந்த ஆண்டும் இங்கே பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஆண்டும் இதை அதற்குரியதாக பயன்படுத்திக் கொள்வதற்கு விரும்புகிறோம். காரணம் என்னன்னா, சந்தேகங்கள் களையப்படுகிற போது கண்டிப்பாக நமக்கு மத்தியிலே நான் ஏற்கனவே சொன்னதை போல பலவிதமான இன்னும் அதிகமான உறவுகள் நமக்குள் தேர்ச்சி பெறுவதற்கு அதிகரிப்பதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். எனவே என்னுடைய இந்த ஆரம்ப உரையை மிக நீண்டதாக நான் நீட்டாமல் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிற காரணத்தினால இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் குர்ஆனை பற்றியும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேளுங்க. நீங்க 5 நேரமும் தொழுறதுக்கான காரணம் என்ன? சகோதரி சாந்தி அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, 5 நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்கள், அதற்கான காரணம் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி. இஸ்லாமியர்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் நாங்கள் தொழுகை இறைவனை வணங்குகிறோம். அதிகாலையிலேயே 4:30 மணி முதல் 5:30 மணிக்குள்ளாக அதிகாலை நேர சுபஹு என்று அரபில் சொல்லுவோம், அதிகாலை நேர தொழுகையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் உச்சத்தை அடைகிற நேரத்தில் லுகர் என்ற ஒரு தொழுகையையும், சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது அசர் என்கிற ஒரு 4-4:30 மணிகளுக்குள்ளாக ஒரு நேர தொழுகைகளையும், அதே போன்று 6 மணியை தாண்டுகிற நேரத்தில் ஒரு தொழுகையையும், இறுதியாக 7:30 to 8:30 மணிக்குள்ளாக இன்னொரு தொழுகையை, மொத்தமாக 5 நேரங்கள் ஒரு நாளைக்கு இறைவனை நாங்கள் வணங்க வேண்டும். இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தொழுகையில் ஈடுபட வேண்டும். ஆண்கள் பள்ளிவாயலுக்கு சென்று தொழுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பெண்கள் வீடுகளில் தொழுது கொள்வார்கள். பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்து தாராளமாக இந்த 5 நேரங்களும் தொழுகையில் ஈடுபட முடியும். அதற்கான அனுமதியையும் இஸ்லாம் தாராளமாக கொடுத்திருக்கிறது. கேள்வி என்னன்னா, ஏன் 5 தடவை தொழுவுறியங்கிறது தான். அதாவது 5 வேளை தொழுவதை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நிறைய குற்றங்களையும் பாவங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எழும்புகிற நேரத்தில் இருந்து தூக்கத்திற்கு செல்லுகிற வரைக்கும் ஒவ்வொருவரும் குற்றங்கள் ஏதோ ஒரு வகையில் பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மனிதர்கள் இருக்கிற காரணத்தினால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஃபார்மாலிட்டிக்கு வைக்காம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் நாங்கள் காலையில் எழுந்ததோட தொழுகிற தொழுகை, அது இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பாக இஸ்லாம் எங்களுக்கு அதை ஆக்கி தந்திருக்கிறது. காலையிலே எழும்பி இறைவனை தொழுது, இறைவா நான் இரவு முழுவதும் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்கிற பாவ மன்னிப்புக்குரிய ஒரு நிலையாக அந்த நிலையை ஆக்குகிறது. அதற்கு பிறகு காலை நேரத்தில் இருந்து ஒரு மதியம் 12 மணி வரைக்குண்டான ஒரு பகுதி வியாபாரத்தில் ஈடுபடுவோம், தொழில்களில் மற்ற காரியங்களில் ஈடுபடுவோம். அதே நேரத்தில் ஒருத்தர் புறம் பேசியிருப்போம், பொய் சொல்லியிருப்போம், திருடி இருப்போம், எவனுக்காவது ஒரு அநியாயம் பண்ணி இருப்போம். எதையாவது நம்ம பண்ணக்கூடியவர்களாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே அப்படியான குற்றம் குறைகள் செய்கிற போது அந்த குறைகளுக்குரிய பிராயச்சித்தமாக அந்த நேரம் எங்களுக்கு அமைகிறது. அதற்கு பிறகு ஒரு மதியம் 12 மணியிலிருந்து ஒரு 4 மணி வரைக்கும் இடையில ஏதாவது நடந்ததுன்னா அப்பொழுதும் நாங்கள் தூய்மையாகிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படி ஒரு நாளை 5 வேளையாக பிரிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 5 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பாக அது உங்களுக்கு கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் முகமது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆன் எங்களுக்கு என்ன கற்றுத்தருதுன்னு சொன்னால், சலா தொழுகை என்பது மானக்கேடான விவகாரங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும், ஒழுக்கமாக இருப்பதற்கும் இது உங்களுக்கு வழி செய்யும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒருவர் இரவிலே குற்றம் செய்து விட்டார் என்றால் அதிகாலை ஆகும்போது அந்த குற்றத்தை உணர்ந்து கொள்வதற்கும் இனிமேல் செய்யாமல் இருப்பதற்கும் அது காரணமாகிவிடும். இறைவனோடு நம்ம தொழுகையில் ஈடுபடுறோம்,
தொடர்பில் இருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி குற்றங்களை பண்ண முடியுமா, பண்ணக்கூடாது என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு சுய பரிசோதனை கூடமாகத்தான் 5 நேர தொழுகைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் நாங்கள் இறைவனை வணங்குகிறோம். பாவ மன்னிப்பு வணங்குகிறோம்னா பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்ற அர்த்தம். அந்த வணங்கக்கூடிய வாசகங்கள் எல்லாமே நாங்கள் இறைவனிடத்தில் போய் மண்டியிடுகிற வாசகங்கள், இறைவன்கிட்டயே எங்களை போய் ஒப்படைக்கிற வாசகங்கள். அந்த மாதிரி ஒப்படைச்சு நாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு விதமாகத்தான் அந்த 5 நேர தொழுகைகள் இறைவனால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்னடா இந்த தொழுகைகள எண்ணிக்கை மாறுபடுறது இஸ்லாமியர்களுக்கு இடையில் வன்முறையை தூண்டுமா? இப்போ சில இடத்துல 3 தொழுகை இருக்குது, சிலது 5 தொழுகை இருக்குது, சிலது இரவு நேரத்தில் தொழுகை இருக்குது, அந்த அந்த அப்படி இதெல்லாம் இருக்குல்ல. சில நாடுகளுக்கு இடையில், முஸ்லீம் நாடுகளுக்கு இடையில் கூட சில சண்டைகள் நடக்கிறதுக்கு இந்த தொழுகைகள் எண்ணிக்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தொழுகையில் மாற்றங்கள், எண்ணிக்கையில் மாற்றங்கள் ஏற்படுகிற போது இஸ்லாமியர்களுக்கு இடையில் அது வன்முறையாக ஏற்படுவதற்கான காரணமாக அது அமைகிறதா என்று கேட்கிறார். அவர் கேட்பதற்குரிய ஒரு பின்னணியும் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. என்னன்னா, நீங்கள் இஸ்லாமியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் உலகத்தில் 2 சாராரை நீங்கள் பார்க்க முடியும். சன்னி முஸ்லீம்கள் என்ற ஒரு சாரார் இருப்பாங்க, அதே மாதிரி ஷியா முஸ்லீம்கள் என்று அறியப்படுகிற ஒரு சாராரை கேள்விப்பட்டிருப்போம். உதாரணமாக ஈரான், பேர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகள், ஈரான், லெபனான், சிரியா, இந்த மாதிரி பகுதிகளில் ஷியாக்கள் என்கிற ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். அதை தாண்டி சவுதி அரேபியா உள்ளிட்ட பெரும்பாலான முஸ்லீம் நாடுகளில், முஸ்லீம் அல்லாத நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் சன்னி முஸ்லீம்களாக இருப்பார்கள். சுன்னா பேசக்கூடியவர்கள், குரானையும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறையும் ஏற்றுக்கொண்டவர்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100க்கு 99% சுன்னா பேசக்கூடிய முஸ்லீம்கள். சவுதி அரேபியா மற்ற நாடுகளில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள். ஏன் இந்த பிரிவினை, இஸ்லாத்தில் இந்த பிரிவினை இருக்கான்றதை முதல்ல பார்த்துக்கிட்டு உங்கள் கேள்விக்கு வந்தால் தான் அது உங்களுக்கு புரியும். இஸ்லாத்தில் இப்படியான ஒரு பிரிவினை கிடையாது. முகமது நபி ஒருவர் தான், திருமறை குரான் ஒன்றுதான், ஏக இறைவனாக நாங்கள் வணங்குகிற இறைவன் ஒன்றுதான். இது எல்லாமே ஒன்றாக இருக்கிற போது, அவர் முகமது நபி அவர்கள் தந்த தத்துவம் ஒன்றாக இருக்கும் போது 2 விதமான வழிகாட்டிகள் இருக்க முடியாது, யதார்த்தமாகவே இருக்க முடியாது. அப்படி என்றால் இது எப்படி உருவாகியது என்கிற கேள்வி இருக்கிறது. நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்கல. முகமது நபி அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். மரணத்திற்கு பிறகு நபிகள் நாயகத்தினுடைய ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்த அபூபக்கர் சித்திக் என்கிறவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். முகமது நபி அவங்க மரணிக்கும் போது இன்னைக்கு இருக்கிற இந்தியா, அதோட ஒட்டி இருந்த இந்தியா இருக்குதா இல்லையா, அதாவது பாரதம், இன்னைக்கும் அவங்க பாரதம் தான் இந்தியாவை சொல்லுவாங்க. ஆனால் நிஜ பாரதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாள், பூட்டான், இதையெல்லாம் ஒன்றிணைத்தது, பர்மா உட்பட ஒரு பெரிய பரந்துபட்ட பகுதியாக பாரத தேசம் இருந்தது. இந்த மாதிரியான ஒரு தேசத்துக்கு நிகரான ஒரு நிலப்பரப்புக்கு ஆட்சியாளராக இருக்கும்போது தான் முகமது நபி அவர்களுடைய உயிர் பிரிகிறது. அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பை முகமது நபி அவருடைய மனைவி ஆயிஷா அவர்களுடைய தகப்பனார், நபிகள் நாயகத்துடைய நெருங்கிய நண்பராக இருந்த அபூபக்கர் சித்திக் என்கிறவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுதும் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை, நாடு ஸ்மூத்தா போகுது, எல்லாமே கரெக்டாக போகுது. அதற்கு பிறகு உமர் என்கிற ஆட்சியாளர் வந்தார். உமரை பற்றி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா, நான் விரும்புகிற இந்தியா அமைய வேண்டும் என்றால் உமர் என்கிற ஒருவர் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று தன்னுடைய சத்திய சோதனை புத்தகத்திலே காந்தி அடிகளார் கூட சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் பேசப்பட்ட ஒருவராக உமர் என்கிற ஆட்சியாளர் இருக்கிறார். அவருடைய ஆட்சி வரைக்கும் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு உஸ்மான் என்கிற ஒருவர் ஆட்சியாளராக வர்றாரு. அவர் முகமது நபியுடைய மருமகனார் தான். அவருடைய ஆட்சி நேரத்தில் தான் ஆட்சிக்குள்ள சில குழப்பங்கள் ஏற்படுகிறது. இந்த ஆட்சியை நம்ம கவிழ்க்கணும், ஆட்சியில் இருந்து இல்லாமல் ஆக்கணும் என்கிற பிரச்சனைகள் வந்து அவர் கொல்லப்படுகிறார். முகமது நபியுடைய மருமகனார் முஸ்லீம்களாலேயே கொல்லப்படுகிறார். அந்த அளவுக்கு ஆட்சியினுடைய அகோரம் உச்சகட்டம் அடைகிறது. இப்போ கொழும்புல வந்து அறக்கலைய போராட்டம் நடந்ததா இல்லையா, கோட்டாவினுடைய அந்த ஜனாதிபதியினுடைய அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு, இது மாதிரி உஸ்மான் என்கிற ஆட்சியாளருடைய வீடு வந்து மொத்தமாக சுற்றி வளைக்கப்பட்டது. கிளர்ச்சியாளர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள், நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள், அபாண்டமான குற்றச்சாட்டுகள். அவர் ஒரு நேர்மையான ஆட்சியாளர், அவர் மீது எந்த பிழையும் இல்லை. அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர் யாருன்னா அலி. அவர் முகமது நபியினுடைய அருமை மகளாராக இருக்கிற ஃபாத்திமாவினுடைய கணவர், நபிகளாருடைய உறவுக்காரனும் கூட, மிகச்சிறந்த நபித்தோழர். அவருடைய ஆட்சியில தான் நிறைய ஆட்சி குழப்பங்கள் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஷிஅத்து அலி என்ற ஒரு குரூப் உருவாகுது. ஷியான்னா கட்சின்னு அர்த்தம்.
இந்த ஷியாக்கள் என்று இஸ்லாமியர்கள் ஒரு சாரார் பேசப்படுவாங்க. ஷியான்னா கட்சி, பார்ட்டின்னு அர்த்தம். ஷியத்து அலி, அலி பார்ட்டி என்று சொல்லி ஒரு குரூப் உருவாகிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறாங்கன்னா, முகம்மது நபி அவர்கள் அல்ல இறைவனின் தூதராக வந்திருக்கணும், இறைவனுடைய தூதராக வர வேண்டியவர் அலி தான் என்கிற அளவுக்கு அலி என்கிறவரை கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போறாங்க. இஸ்லாத்தில் இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்குதான்னா அப்படி ஒரு சித்தாந்தமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிலைகளை வணங்குவதில்லை, தொழுவதில்லை. நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்கள் அதை வணக்கத்துக்குரியதாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை முஸ்லீம்கள் அதை பண்ண மாட்டோம். நாங்கள் மரணித்தவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டோம், மரணித்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடாது. ஆனால் இஸ்லாமியர்களில் மரணித்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடியவங்களை, பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களை நீங்கள் பார்க்க முடியும். மரணித்து அடக்கம் பண்ணிக்கிட்டு அதில் போய் வணக்கங்கள் செய்யக்கூடியவங்களை பார்க்க முடியும். இதுவெல்லாம் முகமது நபி உருவாக்கியதோ இஸ்லாம் காட்டியதோ கிடையாது. பிற்பட்ட நாட்களில் இந்த ஷியத்து அலி என்கிற அலியினுடைய பார்ட்டியாக அவரே அதை விரும்பலை, அவரே அவங்களுக்கு எதிராக இருந்தார். ஆனால் அந்த குரூப் உருவாகி உச்சம் தொட்டு உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தர்காக்கள் கிடையாது. இலங்கை, இந்தியா மாதிரி நாடுகளில் கூட இருக்கும். சவுதி அரேபியாவில் மக்காவில் இருக்குதான்னா மக்காவில் கிடையாது. முகமது நபியினுடைய உடல் அடக்கப்பட்ட இடம் இருக்கிறது, அதுக்கு தர்கா இருக்குதான்னா அதுக்கு தர்கா கிடையாது. அதுக்கு எந்த கட்டுமானமும் கிடையாது. அங்கே யாரும் போய் பிரார்த்தனை பண்ணவும் முடியாது. அவங்கள்ட்ட முகமது நபியை எங்களை காப்பாற்றுங்கன்னு கேட்கவும் முடியாது. அது எந்த செட்டப்புமே அங்கே கிடையாது. முகமது நபியுடைய தோழர்கள் யாருக்குமே அது கிடையாது. ஆனால் ஈரானில் இதுவெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஷியாக்கள் என்ற ஒரு சாரார், இவங்க இஸ்லாத்துக்கும் இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லை. அரசாங்க அளவில் ஷியா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இன்னும் முஸ்லீம்கள் என்றால் இவங்க இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருக்க முடியாத காரணம் என்னன்னா, இஸ்லாம் இந்த கோட்பாட்டை சொல்லலை. இப்போ சகோதரருடைய கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த 5 நேர தொழுகை மாதிரி தொழுகையினுடைய எண்ணிக்கை மாறுவதால் பிரச்சனை வருமாண்டி ஏன் கேட்கிறாருன்னா, சில இடங்கள் அப்படி பிரச்சனை வருகுது, அதை வச்சு கேட்கிறாரு. என்ன பிரச்சனை வருதுன்னா, இஸ்லாமியர்கள் 5 நேரம் தொழுகை நடத்த வேண்டும், தொழ வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டளை. ஆனால் இந்த ஷியா என்று சொல்லக்கூடிய பிரிவினர் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 நேரங்கள் தான் தொழுகை நடத்துவார்கள். அதற்கு குர்ஆனில் அவர்கள் எந்த ஆதாரத்தை முன்வைப்பதும் இல்லை, நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றில் எந்த ஆதாரத்தை முன்வைப்பதும் இல்லை. அவர்களாக அதை செய்கிறார்கள். இதை செய்ய வரும்போது அல்லது அவங்களுக்கு மத்தியில் நாங்கள் போய் 5 நேரம் தொழுகை நடத்தும் போது சில பிரச்சனைகளை கடந்த காலங்களில், இப்போ அது குறைஞ்சிருச்சு, கடந்த காலங்களில் ஏற்பட்டதை பார்க்க முடியும். இப்போ பெரும்பாலும் ஈரானில் கூட அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை. ஓகே, நீ உன் பாட்டுக்கு செஞ்சுட்டு போ, நான் என் பாட்டுக்கு செஞ்சுட்டு போகிறேன் என்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது அவர் கேட்ட மாதிரி எந்த அளவுக்கு உச்சம் தொட்டது என்று சொன்னால், கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பதாக மக்கமா நகரத்துக்கு ஹஜ்ஜி செய்கிறதுக்காக ஈரானில் இருந்து ஒரு 800 பேர் வந்திருந்தாங்க. அந்த ஹஜ்ஜி செஞ்ச வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, திட்டமிட்டு ஹஜ்ஜினுடைய கடமைகளை பிரேக் பண்ணினாங்க. கடமைகளை பிரேக் பண்ணுறதுன்னா, மக்காவில் இருந்து பயணித்து மினா என்கிற ஒரு இடத்துக்கு நடையாக போக வேண்டும். அப்படி போகிற போது பட்ட வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் இவங்க திட்டமிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ரோட் பிளாக் பண்ணாங்க. அப்படியே ரோட்ல அந்த 800 பேரும் குறுக்கு மலைச்சு நின்று ஒரு 20 லட்சம் பேர் போய்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ரோடை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இடையில மக்களோட ஆக்கலாம் முண்டி அடித்து முட்டுப்பட்டு அதில் பல பேர் மரணிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு சவுதி அரேபியா ஒரு 5 ஆண்டுகளுக்கு யாருமே உள்ள வரக்கூடாது, ஈரான்ல இருந்து ஹஜ்ஜிக்கு வருவதற்கே தடை விதித்திருந்தார்கள். இப்பதான் கொஞ்சம் பேச்சுகளை நடத்தி இல்லை நீங்கள் வரலாம்ன்றலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது இந்த எண்ணிக்கை மாறுபடுவது என்பது இஸ்லாம் கொண்டு வந்த ஒரு திட்டம் கிடையாது. இஸ்லாத்தில் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை தான். இஸ்லாத்தில் 3 நேர தொழுகை என்ற ஒரு கான்செப்டே கிடையாது. 5 நேரம் தொழ வேண்டும். ஒருவர் 3 நேரம் தொழுகிறார் என்றால் அவருக்கு இஸ்லாம் தெரியவில்லை என்ற அர்த்தம், அவர் இஸ்லாத்தை புரியவில்லை என்ற அர்த்தம். அவருக்கு நம்ம வாய் வழியாக உணர்த்த வேண்டும், மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை சொல்லி உணர்த்த வேண்டும். அல்லது 3 வேளை தொழக்கூடிய ஒரு சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல 5 நேரம் ஒருத்தர் தொழுகிறாருன்னா, நீ எப்படிப்பா தொழுகிற, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, முகமது நபி செஞ்சிருக்கிறாங்களா என்று கேட்க வேண்டுமே தவிர, முஸ்லீம்கள் உள்ளுக்குள்ள அடிச்சு கொள்றதுக்கு எந்த தேவையும் இல்லை என்பது இப்பொழுது புரிதலுக்குள்ளாகி இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ அரபு நாடுகளுக்கு மத்தியில் கூட இந்த மாதிரியான சண்டைகள் குறைவடைந்திருக்கிறது. அது மார்க்க ரீதியிலான சண்டை கிடையாது, அவங்களுடைய புரிதலில் இருக்கக்கூடிய பிழை. எனவே ஒருவருடைய தொழுகை எண்ணிக்கை என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது. இரவு தொழுகை என்பதும் இந்த 5 நேர தொழுகை என்பதும் பெருநாள் தினத்தில் நாங்கள் தொழுகை நடத்துவதும் இது எல்லாமே முகம்மது நபி அவர்கள் காட்டியபடி மாத்திரம்தான் நானும் செய்ய வேண்டும், முகம்மது நபி அவர்களுடைய குடும்பமும் செய்ய வேண்டும், முகமது நபி அவர்களுடைய தோழர்களும் செய்ய வேண்டும். பெரிய மன்னராக இருந்தாலும் அவரும் அதைத்தான் பண்ணணுமே தவிர அந்த கேட்டகரி கான்செப்ட்ல இருந்து ரவுண்ட்ல இருந்து வெளியே போயிடக்கூடாது. வெளியே போனாங்கன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்கன்னு அர்த்தம்.
அவ்வளவுதான். ஹஜ் யாத்திரைக்கு போகிறவங்க போகக்குள்ள அங்கே அந்த மசூதி இருக்குதானே, அந்த மசூதி என்றா என்ன, இந்த மசூதிக்குள்ளே ஹிப்லாண்ட் ஒன்றை பார்க்குற நீங்கள், அந்த ஹிப்லாண்டா என்ன, மற்றது நபி அவங்களை தாட்ட இடம் அது எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். நபி அவங்கள தாட்ட இடம் அதுதானா இல்லாட்டி ஓகே அதை கொஞ்சம் விளங்கப்படுது. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, காபா என்கிற ஆலயத்துக்கு மக்காவுக்கு போறிய, மக்கான்னா என்ன, காபான்ற அந்த ஆலயம் என்ன, அது முகமது நபி அவங்க அங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்களா, அதான கேள்வி. முஸ்லீம்களோட கூட பழகிற ஒருத்தங்களாக இருக்கும், அதனால கிப்லாங்கிற வேர்ட் நல்லா வந்திருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா சுருக்கமாக, மக்கமா நகரத்தில் காபா என்ற ஒரு கட்டிடம் இருக்கிறது, அந்த கட்டிடம்னா என்ன, அதுக்கு நீங்கள் கிப்லான்னு பேர் சொல்றீங்க, கிப்லா என்றா என்ன, அதற்குள்ளாக முகமது நபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. அருமையான கேள்வி. அதாவது முதல்ல மக்கா என்றால் புரிந்து கொள்ள, மக்கா இன்றைக்கு நம்ம மக்கா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நகரம் திருமறை குர்ஆன்ல பக்கா என்கிற வேர்டால தான் அழைக்கப்படும். பக்காண்டா மக்காண்ட அர்த்தம். பழைய மக்காவாக மாற்றிக்கிட்டாங்க, மறுவுதுன்னு சொல்லுவோம்ல, சாம்பலாக மாறியது மாதிரி மறுவுதல் என்கிற அடிப்படையில் பக்கா மக்காவாக மருவி இருக்கிறது. இந்த அடிப்படையில் மக்கமா நகர் என்பது சவுதி அரேபியாவினுடைய ஒரு நகரம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இது முஸ்லீம்களுடைய ஒரு புனித தலமாக பார்க்கப்படுகிறது. அந்த நகரமே புனிதத்துக்குரிய நகரம் தான். ஒரு நகரமே ஒரு சமூகத்தினுடைய புனித நகரமாக காசி இருக்குதுல்ல, காசி மாதிரி அது மாதிரி ஒரு புனிதமான நகராக நாங்கள் புனித மக்காவை பார்க்கிறோம். அந்த நகரத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய காபா என்கிற ஆலயத்துக்கு இஸ்லாமியர்கள் செல்வார்கள். உம்ரா என்கிற ஒரு கடமைக்காகவும் நாங்கள் போவோம். ஹஜ்ஜி என்கிற கடமை வசதி படைத்தவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ்ஜி என்கிற கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம நாட்டு காசு இப்பெல்லாம் 20-25 லட்சம் ரூபா செலவழித்து பயணிக்க வேண்டியிருக்கிறது. அப்படியான செலவுகளை பண்ணி வாழ்நாளில் ஒரு முறையாவது அங்கே போகணும் என்று போவோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் செவ்வக வடிவத்தில் ஒரு கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்துக்குள்ள முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அது ஒரு பிளாங்க் கட்டிடம். இது மாதிரி இப்போ யாருமே இல்லைன்னா இந்த கட்டிடம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடத்தை சுற்றித்தான் நாங்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கட்டிடத்துக்குள்ள ஏன் ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுதான் உலகத்தினில் முதலாவது கட்டப்பட்ட பள்ளி வாயல் என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. நான் முதலாவது மனிதராக ஆதாமை நாங்கள் நம்புகிறோம். கிறித்தவ அன்பு உறவுகளும் ஆதாம் தான் முதல் மனிதர் என்று நம்புவார்கள். ஏவாளை அவருடைய மனைவியாக நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஆதம் ஹவ்வாம்போ, அவங்க ஆதாம் ஏவாள் என்று சொல்லுவாங்க. இந்த முதல் மனிதர் எழுப்பிய முதல் ஆலயம் மக்கமா நகரத்திலே இருக்கிறது. அது இந்த காபா என்கிற ஆலயம். அதுதான் முதலாவது பள்ளிவாயல். அவருக்கு பிறகு ஆபிரகாம், இப்ராஹிம் என்கிற நபி வந்தார், இறை தூதர் வந்தார். அவர் ஆபிரகாம் என்று சொல்லுவாங்க கிறித்தவ சகோதரர்கள். அவர் அந்த ஆலயத்தை என்ன பண்ணினார்னு சொன்னால் மீள் புனர் நிர்மாணம் செஞ்சார். அதற்கு பிறகு முகமது நபியுடைய காலத்தில் முகமது நபியை யார் பிற்காலத்தில் எதிர்த்தார்களோ அவர்கள் தான் அந்த கட்டிடத்தை கட்டினார். இப்போ நம்ம பார்க்குற காபாங்கிற ஆலயம் இருக்குதா இல்லையா, அந்த ஆலயம் சவுதி அரேபியா கட்டினது கிடையாது, மன்னர் சவுது கட்டினதும் கிடையாது, இப்போ இருக்கிற MBS முகமது பின் சல்மான் கட்டினதும் கிடையாது. அதை கட்டினது யாருன்னு சொன்னால் முகமது நபியினுடைய காலத்தில் யார் முகமது நபியை எதிர்த்து நின்றார்களோ, உங்கள் கொள்கையை ஏற்றுக்கிற முடியாது என்று எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் வணங்குவதற்காக அந்த கட்டிடம் எழுப்பப்பட்டது. அதற்குள்ளாக 360க்கும் மேற்பட்ட சிலைகளும் இருந்தது. முகமது நபியுடைய சித்தாந்தம் சிலைக்கு எதிரான சித்தாந்தம், நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோங்கிறதுனால முழு நாடுமே கைப்பற்றப்படுகிறது. ஆட்சி முகமது நபியுடைய கைக்கு வருகிறது. அந்த மக்களே அதை பள்ளியாக மாற்றினாங்க. இப்போ என்ன விவகாரம்னா, அந்த செவ்வக வடிவ கட்டிடத்துக்குள்ளே தான் ஆரம்பத்தில் இஸ்லாமியர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகிற இப்போ பள்ளிவாசலுக்கு உள்ளதானே நாங்கள் தொழுவோம், பள்ளிவாசலுக்கு வெளியே சொல்ல மாட்டோம்ல, அது மாதிரி அது பள்ளிவாசல், அதுக்கு உள்ளே தான் தொழுதுகிட்டு இருந்தோம். முகமது நபியினுடைய ஆட்சி பரம்பல் அதிகரிக்க அதிகரிக்க ஹஜ்ஜிக்கு வர்றவங்க மக்காவை நோக்கி வர்றவங்களுடைய அந்த மக்கள் பெருக்கம் அதிகரித்து விட்டது. எனவே அதுக்குள்ள ஒரு 50 பேர் தொழ முடியாது, அவர் சின்ன கட்டிடம் அது. முகமது நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இறைவனுடைய கட்டளை பிரகாரம் இதுக்கு வெளியில தொழுங்க, உள்ள தொழ முடியும், ஆனா வெளியில தொழுங்க அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அதை நோக்கி தொழணும், அதை நாங்க தொழ மாட்டோம், அதை நோக்கி தொழுவோம், நோக்கி தொழுங்க, வெளியாக தொழுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ வெளியில் தொழுகிறதுக்கான காரணம் அந்த இடப்பற்றாக்குறை மட்டும்தான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் கூகுளிலே போய் பார்க்கலாம். காபாவுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ காட்டுப்பான் 3Dலேயே. அதுக்குள்ளே பழங்கால லைட்டுகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ LED பல்ப் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் எந்த லைட் இருந்துச்சோ அந்த லைட்டு மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குதே தவிர சில மாற்றங்களை இப்போ உள்ள அரசாங்கங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சுற்றி வளைச்சி போடக்கூடிய அந்த கருப்பு துணி இருக்குதா இல்லையா, வருடத்துக்கு ஒரு முறை அந்த துணியை மாற்றுவாங்க. அந்த துணியை எப்படி மாற்றுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி கம்பெனி வச்சிருக்கிறான். கையால் தான் அந்த துணி நெய்யப்படுது. அது கருப்பு பெயிண்ட் கிடையாது, அது துணி.
கையால் நெய்யப்படுகிற அந்த துணிக்கு ஏதாவது பெரிய கண்ணியம் மதிப்பு இருக்குதாண்டா இஸ்லாத்தினுடைய பார்வையில் அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து எங்கள் முஸ்லீம்கள் மக்காவுக்கு போவாங்க, போகும்போது பேக்குக்குள்ளே ஒரு கத்திரியம் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க சில பேர். ஏன்னா அந்த துணியை வெட்டிக்கிட்டு வீட்டில் கொண்டாந்து வச்சோம்னா இறை அருள் கிடைக்கும்னு நினைப்பாங்க. அந்த துணிக்கும் இறை அருளுக்கும் சம்மந்தம் இல்லை. அது அந்த கட்டிடத்தை மூடி போடப்படுகிற ஒரு துணி. அந்த துணியை போடுவாங்க. அந்த கட்டிடத்தினுடைய இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் சில மாற்றங்களை, அந்த கதவுகள் எல்லாம் தங்கத்தில் இருக்கும். காபாவினுடைய ஒரு கதவு இருக்கும் அந்த கட்டிடத்தில். 97 கிலோ பியூர் தங்கத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதவு அது. அதை தவிர அதுக்குள்ளே எதுவும் கிடையாது. அதைத்தான் நீங்கள் கிபிலான்னு கேட்டீங்கல்ல, கிபிலாண்டா திசை என்று அர்த்தம். ஒரு திசையை நோக்கி நாங்கள் எல்லோருமே ஈவினிங் இப்போ இந்த நேரம் ஆயிட்டுனா சூரியன் மறைகிற பக்கமாகத்தான் நாங்கள் தொழுவோம். அப்போ சூரியனை வணங்குகிறோம் என்ற அர்த்தமும் அல்ல, திசையை வணங்குகிறோம் என்ற அர்த்தமும் அல்ல, நாங்கள் அப்படி வணங்குவதும் இல்லை. அந்த திசையில் தான் காபா ஆலயம் இருக்கிறது. ஒரு யூனிஃபார்முக்காக இப்போ உட்கார்ந்துருக்கிறோம்ல, ஒரு யூனிஃபார்முக்காக உட்கார்ந்துருக்கிறோம், வரிசையாக உட்கார்ந்துக்கிறங்க, அப்போ தாறுமாறா உட்காராதிய இந்த மாதிரி தொழும்போது வரிசை கிரமமாக நின்று ஒரு திசையை நோக்கி அந்த காபா இருக்கக்கூடிய பகுதியாக நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளை. நாங்கள் காபா ஆலயத்தை வணங்குவோம் இல்லை, திசையை வணங்குவதும் இல்லை, அந்த காபா ஆலயத்துக்குள்ள ஒன்றும் இல்லை. முகமது நபி அவர்கள் அங்கே அடக்கப்படலை. முகமது நபி அவர்கள் அடக்கப்பட்டிருப்பது மதீனாவில் மஸ்ஜிது நபவின்னு ஒன்று இருக்குது, நபிகளாரின் பள்ளிவாயல். அந்த பள்ளிவாயல் இப்போ பள்ளிவாசலுக்கு உள்புறமாகத்தான் அவங்களுடைய மையம் அடக்கப்பட்ட பகுதி இருக்குது, ஜனாசா உடல் அடக்கப்பட்ட பகுதி இருக்குது. அது ஏன் உள்ளே வந்திருக்குதுன்னு கேட்டால், பள்ளி விரிவான நேரத்தில் அதை தோண்டி கொண்டு வேறு இடத்துல கொண்டு அடக்க முடியாதுல்ல, அதனால் பள்ளியை விரிவாக்கி இருக்கிறாங்க. அதை தனி சாப்டர், தனி பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அங்கே போய் முகமது நபிட்ட யாரும் பிரார்த்தனை பண்ணவும் முடியாது, பிரார்த்தனை பண்ணினா அவருக்கு கேட்கவும் செய்யாது. முகமது நபியை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்கேன் வாப்பான்னு சொல்லுவாராண்டா, அப்படி சொல்லவும் மாட்டார். எங்களுக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை, அப்படி முஸ்லீம்கள் செய்வதும் இல்லை. அவருடைய ஜனாசா உடல் அடக்கப்பட்டிருப்பது மதீனாவில் அவருடைய பள்ளிவாயல் வளாகத்துக்குள்ளே தான் இருக்கிறது. பள்ளிவாயலுக்குள்ளே அவருடைய உடல் அடக்கப்படலை. பிற்பட்ட நாட்களில் ஆட்சி பரம்பல்கள் அதிகரிக்கிற போது, மக்களுடைய அதிகமான மக்கள் தொகை பெறுகிற போது, தொழுவதற்கு இடம் தேவைப்படுகிற போது பள்ளி வியாபித்து கொண்டே போனார். இப்போ கூட பெருசாகிக்கிட்டே போகிறாங்க. 25 லட்சம் பேர் இப்போ நோம்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்காவுடைய லைவை நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 25 லட்சம் பேர் இருப்பாங்க மக்காவில். இந்த 25 லட்சம் பேர் மக்காவில் இருக்கிற மாதிரியே மதீனாவுக்கும் போவாங்க. மதீனாவுக்கு போனால் அங்கே தொழுகிறதுக்குரிய இடம் வேணுங்கிறதுனால அந்த பள்ளிவாயில் தொழுவது மிகப்பெரிய சிறப்புக்குரியது என்று முகமது நபி சொல்லியிருக்கிற காரணத்தினாலேயே அந்த இடங்கள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த காபாவுடைய கட்டிடத்துக்குள்ளே ஒன்றுமே கிடையாதுமா, அது வெறும் கருப்பு கல் தான், கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் மட்டும்தான். அதை நாங்கள் வணங்குறதும் இல்லை, வணங்கவும் கூடாது. சரியா? என்னண்டா இப்போ நீங்கள் சொன்னதானே உங்களோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கண்டு, அப்போ அதில் போய் நீங்கள் வணங்கினாலும் அவருக்கு ஒன்றும் பதில் கொடுக்க மாட்டேறேன்னு சொன்ன நீங்கள், அப்போ யாரை வணங்குறீங்க? ஓகே, அருமையான கேள்வி. என்ன கேட்குறாங்கன்னா, முகமது நபி அதற்குள் அடக்கப்படவும் இல்லை, அடங்கி இருந்தாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்கிறீர்கள். அப்போ நீங்கள் யாரை வணங்குறீங்க என்று கேட்கிறார்கள். நாங்கள் ஏக இறைவனாக நாங்கள் நம்புகிற அல்லாஹுவைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். நாங்கள் யார் அல்லான்னு சொல்கிறோமோ, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய கிறித்தவ நண்பர்கள் கர்த்தர் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அல்லாங்கிற பேரு அல்லான்னு வச்சிருக்கிறோம், அவங்க கர்த்தர் என்று சொல்லுவாங்க. அந்த நாங்கள் ஏக இறைவனாக அல்லாஹ் என்கிற ஒருவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் என்கிற நம்பிக்கை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த கடவுள் தான் எங்களையும் பாதுகாக்கிறான், படைத்தான், அழிப்பது, ஆக்குவது எல்லாமே அவன்தான் என்கிற தத்துவத்தை இஸ்லாம் தந்திருக்கிறது. அவனுக்கு தூக்கம் இல்லை, அவனுக்கு சோர்வுகள் இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனுக்கு யாரும் பிள்ளைகளும் இல்லை என்கிற தத்துவத்தை இஸ்லாம் சொல்லி மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒருவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. நம்ம ஒருத்தரை வணங்கும் போது வணங்குகிறவர் நம்மள மாதிரி பலவீனமானவராய் இருந்துடக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கிறது. அந்த அடிப்படையில் முகமது நபியை நாங்கள் வணங்கினோம்னா அவருக்கும் இதே பலவீனம் இருக்கும். முகமது நபிக்கு தூக்கம் இருக்குது, முகமது நபி திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, முகமது நபிக்கு சோர்வு இருந்தது, முகமது நபிக்கு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பலவீனம் இருந்தது. எனவே நாங்கள் போய் முகமது நபியை எங்களை காப்பாற்றுங்கன்னா, அவர் ஒரு யுத்த காலத்தில் அவருடைய பற்கள் உடைக்கப்பட்டது, அவரையே ஏக இறைவன் அல்லாஹ் தான் காப்பாற்றினான் என்று இருக்கும்போது எங்களை காப்பாற்றுங்க முகமது நபியேன்னு நாங்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. எனவே நாங்கள் ஏக இறைவன் அல்லாஹுவை வணங்குகிறோம், முகமது நபியை பின்பற்றுகிறோம். ஏன் முகமது நபியை பின்பற்றுதோம்னா, பின்பற்றக்கூடியவர் மனிதராகத்தான் இருக்க முடியும், இறைவனை பின்பற்ற முடியாது. இறைவன் தூங்க மாட்டான், நாம தூங்காமல் இருக்க முடியாது. இறைவன் சாப்பிட மாட்டான், நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது. இறைவனுடைய கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், இறைவனை பின்பற்ற முடியாது, இறைவன் மாதிரி நமக்கு மாற முடியாது.
மனிதரை போன்று இருக்க முடியும். முகமது நபி அவர்கள் தொழுங்கள் என்று தொழுது காட்டினார்கள், நமக்கு தொழ முடியுது. திருமணம் முடியுங்கள் என்று திருமணம் முடித்து காட்டினார், திருமணம் முடிக்க முடியுது. சாப்பிட்டு காட்டினார், சாப்பிட முடியுது. எனவே அவரை பின்பற்ற முடியும், அவரை வணங்க முடியாது. இறைவனை வணங்க முடியும், இறைவனை பின்பற்ற முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ சித்தாந்தம், ஏக தத்துவம். சரியா? அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குகிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டத்தை உருவாக்குவதற்கான உதவிகளை உங்ககிட்ட கேட்டு வர்றோம். சகோதரர்கள் அதற்கான உதவித்தொகைகளை உங்களால் முடிந்த அளவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கான வீடுகள் கட்டுகிற பணியை முதல் கட்டமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகளை நீங்கள் முன்னாடி பார்க்க முடியும். இந்த ஆரம்பம் தொடர்ந்து 14 வீடுகளை முடிக்கிற அளவுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஜகாத் நிதிகளை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அந்த மக்களுக்காக வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் பெற தகுதியான 8 கூட்டம் தொடர்பாக திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த 8 கூட்டத்தில் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடிய, இஸ்லாத்தை தழுவக்கூடிய இந்த சகோதரர்களும் அடங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாக டிபாசிட் பண்ணவும் முடியும். அதே நேரத்தில் அந்த அக்கவுண்ட்டுக்கு பணம் வைப்பு செய்ய முடியாத சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான வழிகாட்டல்களை தர தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கான உங்களுடைய ஜகாத் நிதிகளை வாரி வழங்குங்க. இன்னும் சில நாட்கள் மட்டுமே, கடைசி 10க்குள்ள நம்ம வந்துட்டோம், சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. எனவே அந்த மக்களுக்கான உங்கள் ஜகாத்துக்களை தர மறந்து விடாதீர்கள். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று நபிமொழிகளில் நம்ம செய்திகளை பார்க்க முடிகிறது. எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உதவுவதற்கு தயாராகுங்கள். முன்னால் இருக்கிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்க. கேளுங்க. எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு ஐயா. தாராளமாக கேளுங்க. நீங்கள் சொன்னதன் பிரகாரம் அந்த நீங்கள் உங்களோட வழிபாட்டு தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு கலரில் ஒரு வெள்ளி கவசத்தால் மூடப்பட்ட ஒரு இதில் வந்துட்டு போய் தொட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க. அது என்ன பொருள்ன்றது உண்மையாக தெரியாது. அடுத்த விஷயம் வந்து இந்த நோன் பண்ணுறது வந்து உண்மையாக எல்லாருமே கடைப்பிடிக்கக்கூடிய ஒன்று, அது வந்து கட்டாயப்படுத்தப்பட்டதால் விரும்பி செய்யக்கூடியதா? அது என்ன காரணத்துக்காக வேண்டி உண்மையிலேயே செய்கிறாங்க? ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வயசு ஆளுகள் தவங்களாக செய்கிறாங்க. 2வது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு முதல் கேள்விக்கு 2வது பதில் சொல்கிறேன், அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, அவங்க கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், நோன்பு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறீங்க, இது கட்டாய கடமையா விருப்பத்துக்குரியதா, யார் யார் பிடிக்கணும், ஏன் பிடிக்கிறீங்கிறதான் கேள்வி. முதலாவது என்னென்னா, இந்த நோன்பை பொறுத்தவரையில் நோன்பு ஏன் பிடிக்கிறீங்கிற ஒரு கேள்விக்கு பெரும்பாலான இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் கூட புரியாத ஒரு பதிலை சொல்லுவார்கள். பசியை உணர்வதற்கு நோன்பு என்பார்கள். பசியை உணர்வதற்கெல்லாம் நோன்பு கடமையாக்கப்படவே இல்லை. இஸ்லாம் அப்படி ஒரு விளக்கம் சொல்லவில்லை. நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணம் என்னென்னா, எங்களுடைய இறையச்சத்தை உறுதிப்படுத்துவதற்கானது. உதாரணமாக, பசியை உணர்வதற்குத்தான் நோன்பு என்று சொன்னால் பணக்காரர்கள் மாத்திரம் நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லிவிடலாம். காசாவில் இருக்கிற யாரும் நோன்பு பிடிக்காதுன்னு சொல்லணும். ஏன்னா காசாவில் இப்போ உணவு ஆல்ரெடி உணவு இல்லை, இப்போ ரமதானுடைய காலம். அப்போ அவங்க நோன்பு பிடிக்கணுமா? பசியை உணர்றதுக்கு தான் நோன்புனா 1.5 வருஷமாக பசியை தான் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ வேணாம்ன்றலாம். இறுதி யுத்தம் நடக்கும்போது வடக்கிலே இருந்த தமிழ் சகோதரர்களோடு இருந்த முஸ்லீம்களுக்கு நோன்பே கடமை இல்லை என்று ஆகியிருக்கும். ஏன்னா அப்போ இறுதி யுத்தத்தில் நமக்கு சாப்பாடு கிடையாது. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க என்கிற கேள்வி வந்துடும். எனவே பசியை உணர்வதற்கு நோன்பு என்கிற கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை. நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணம் உங்களுடைய இறையச்சத்தை அறிந்து கொள்வதற்காக. நான் சொன்ன மாதிரி கேட்குறியா? நான் பசியில் இருக்க சொல்லிருக்கேன், 1 நாள் இருக்க சொன்னால் இருக்கிறேன், 2 நாள் இருக்க சொன்னால் இருக்கிறேன், 1 மாதம் இருக்க சொல்லியிருக்கிறேன், இருக்கிறியா? அதை டெஸ்ட் பண்ணணும். எங்கள் வீட்டில் நாங்கள் நோன்போடு இருப்போம். இருக்கிற போது வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேண்டிய அளவுக்கு சாப்பாடு இருக்கும், சமைச்சு சாப்பாடு இருக்கும். மனைவிக்கு முன்னாடி கணவன் சாப்பிட்டா மனைவியை சாப்பிட்ற என்னன்னு கேட்க முடியுமா? நான் சாப்பிடுவேன், உனக்கு என்னன்னு கூட சொல்லலாம். அல்லது கணவனுக்கு முன்னாடி நீ பிடிச்சா பிடிச்சிக்கியா, நான் சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லலாம். அல்லது ஒளிச்சு மறைச்சு கூட நாங்கள் சாப்பிடலாம். இப்படி சாப்பிடுவார்களா என்று கேட்டால் சாப்பிட மாட்டாங்க. என்ன காரணம்னா, மனைவி பார்க்காவிட்டாலும் கணவன் பார்க்காவிட்டாலும் பிள்ளை பார்க்காவிட்டாலும் இறைவன் பார்க்கிறான். நம்மளை இந்த காலகட்டத்துக்குள்ள பட்டினியாக இருக்க சொல்லியிருக்கிறான். அது பசியை உணர்றதா கூட நீங்கள் நினைக்க தேவையில்லை. பசியை உணர்றதுக்குங்கிறாங்கல்ல, உண்மையிலே பசியை உணர்றாங்களா? காலையில் அதிகாலையில் எழும்பி 4 பிளேட் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு திருப்பி நோன்பு திறக்கும் போது இப்போ வைக்கிற ஐட்டங்களை பார்ப்பியல்ல, இதை சாப்பிட்டா அது ஒரு பசியாது? பசியை உணர்றதுக்கு தான் நோன்புன்னு சொல்லி சொன்னால் அது பசியை உணரவே முடியாது. ஏன் உணர முடியாது? நம்ம அதிகாலையில் சாப்பிடாமலே பட்டினியாக இருந்தால் கூட பசி புரியும். இப்போ நான் நோம்போடு இருந்துக்கிட்டு தான் இவ்வளோ நேரமாக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி உண்மையான பசியை உணர்கிற ஒரு தன்மை இருக்கும்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? நோன்போடு இருந்துக்கிட்டு வயலில் போய் வேலை செய்கிறாக்களை பார்க்கலாம், ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாக்களை பார்க்கலாம். முதல் நாள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்,
திடீர்னு நீங்களே வருஷம் பூரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் நமக்கு ஒரு மாதிரியா இருக்குமா இல்லையா, தலை சுத்தமா இல்லையா, கிருகிருண்டுமா இல்லையா? இது முதல் நாளில் இருக்கும், 2வது நாள் 3வது நாள் அப்படி இருக்காது. அது இறையச்சத்தை டெஸ்ட் பண்ணுவதற்கான இஸ்லாத்தினுடைய எல்லா வழிபாடுகளுமே. நாங்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் குர்பான்னு ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவோம் இல்லையா, அதை பற்றிய இறைவன் சொல்லும்போது அதனுடைய இறைச்சிகளோ அதனுடைய இரத்தங்களோ இறைவனை வந்தடையாது. ஆனாலும் உங்களுடைய இறையச்சம் மட்டும்தான் இறைவனை வந்து அடையும். அப்ப இறையச்சம் இருக்கிறதா நான் சொல்லி இருக்கிறேன். இவன் இத்தனை மணிக்கு எழும்பி சாப்பிட்டு போட்டு இத்தனை மணி வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும். அந்த இடைப்பட்ட காலங்கள், இந்த நோன்புடைய காலங்களில் இறைவனுக்கான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். இதற்காக ஒதுக்குகிறானா என்று பார்ப்பதற்கு தான் நோன்பே தவிர பட்டினிக்காக அல்ல. 2வது அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இதுல கடமையா கடமை இல்லைன்னா கட்டாய கடமை நோன்பு பிடிப்பது. குரான், திருமறை குரானே எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான், இந்த மாசத்துல எங்களுக்கு திருமறை குரானை இறைவன் முகமது நபி அவர்களுக்கு இறக்கி கொடுத்தான். எனவே இந்த மாதத்தில் பருவமடைந்த அத்தனை பேருக்கும் நோன்பு பிடிப்பது கட்டாய கடமை. சிறுவர்கள் விரும்பினால் பிடிக்கலாம், விருப்பம் இல்லை என்றால் பிடிக்க தேவையில்லை. நாவூர் அணிபாட பாட்டில் மாதிரி பசியோட ஒரு புள்ள நோன்பு பிடிச்சிருந்துட்டு ஈவினிங் வரைக்கும் நோன்பை விடாமலே இருந்து கடைசியில் செத்து போயிட்டாரு. இப்படி அவர் பாட்டு, அப்படி ஒரு சம்பவமே இஸ்லாமிய வரலாற்றில் நடக்கல. பச்சை பொய்யான சம்பவம். நாவூர் அணிபா படிக்கக்கூடிய ஒரு பாட்டு, நீங்களே பார்த்துருப்பிய. ஒரு சாது வந்தாரு, செத்து போனவரை உயிர்ப்பிச்சாருனால நாவூர் அணிபா அவங்க படிப்பாங்க. அப்படி ஒரு கான்செப்டும் இல்லை இஸ்லாத்தில், அப்படி ஒரு நடக்கவும் இல்லை. அந்த பிள்ளைக்கு முதல்ல அப்படி இருந்திருந்தா நோன்பு கடமையும் கிடையாது. பருவ வயதை அடைவாங்க, 14-15 வயசுக்கு அடைவாங்க. அந்த ஓயில எழுதக்கூடிய வயசு, அதுக்கு முன்னாடியும் சில பேர் அடைவாங்க. சில நாடுகளை வித்தியாசப்படும். நம்ம நாட்டினுடைய கான்செப்ட் அப்படிதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பருவ வயதை அடைந்த அத்தனை பேரும் நோன்பு நோற்பது கட்டாய கடமை. நோயாளிகள், நிரந்தர நோயாளிகளுக்கு நோன்பு நோற்பது எந்த விதத்திலையும் கடமை கிடையாது. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. யாருக்கு முடியலையோ அவங்க நோன்பு பிடிக்க தேவையில்லை. மாத்திரை பயன்படுத்தக்கூடியவங்க, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, நம்மாக்கள் சுகர் நோயாளியாக இருந்துகிட்டே நோன்பு பிடிப்பாங்க. இஸ்லாம் அவங்களுக்கு நோன்பை கடமையாக்கவே இல்லை. சுகர் பேஷண்டாக இருந்தால் இன்சுலின் எடுக்க வேண்டியிருக்கும், டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்கும். அவங்க ஏன் நாங்கள் இறைவனுக்காக செய்கிறோம்னு செய்கிறாங்க. ஆனால் அப்படி வருத்த சொல்லி கூட இஸ்லாம் சொல்லலை. உங்களை ஏன் நீங்கள் வருத்திக்கிறீங்க, உங்களுக்கு முடியலைன்னா இஸ்லாம் உங்களுக்கு அதை கடமையாக்கல் என்ற அர்த்தம். எனவே வயது வந்த அத்தனை பேருக்கும் இது கட்டாய கடமை. இப்படியான முடியாதவர்கள் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இது உங்களுடைய 2வது கேள்விக்கான பதில். முதல் கேள்விக்கான பதில் என்னன்னா, அவங்க கேட்டாங்க இல்லையா, காபா என்கிற ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டாங்க. இப்ப அவருடைய கேள்வியில காபா என்கிற அந்த கருப்பு கட்டிடத்துக்கு வெளியில ஒரு மூலை இருக்கிறது. 4 மூலை இருக்குதா இல்லையா? அந்த 4 மூலையில ஒரு மூலையில ஒரு கருப்பு கல் இருக்குது தனியாக. அதுக்கு ஹஜருல் அஸ்வது என்று சொல்லுவார்கள். அஸ்வதுண்டா கருப்பு, ஹஜருண்டா கல்லு, கருப்பு கல்லு என்று அர்த்தம். நீங்க கேட்ட மாதிரியே கருப்பான ஒரு கல் இருக்கு. அதை சுத்தி ஒரு வெள்ளி முலாம் பூசப்பட்ட ஒரு தகரம் மாதிரி ஒன்று அடிச்சிருப்பாங்க. அந்த கல்லை போய் முஸ்லீம்கள் தொடுறாங்க, முத்தமிடுறாங்க. இது எதுக்காக பண்றாங்க? கல்ல வணங்கலன்ட்டிய, வணங்க மாட்டோம்ட்டிய. அப்ப இது எதுக்காக செய்யப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த கல் மட்டும் இல்லை, அதனுடைய இன்னொரு மூலையும் இருக்கிறது, ருக்குனுல் யமானி என்று அர்த்தம். இப்போ அந்த காபாவுடைய செட்டப்பே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, காபாவுக்குள்ளே போகிறோம், நம்ம உள்ள முதல் வாசம் இருக்குது, பாபு சலாமும்பாங்க. மக்காவுக்குள்ளே போய் முடிய அமைதிக்கான வாசல். அதில் உள்ளே போய் இப்படி நின்றுட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா யமன் இருக்கும். ரைட் சைடில் ஐமன் அர்த்தம், வலது பக்கம் அர்த்தம். யமன் இருக்குதா இல்லையா? இப்போ இருக்கிற யமன் அது ஐமன், வலது பக்கம் இருக்கும். இந்த பக்கமா எஸ்ஆர், சிரியா இருக்கும். சிரியா எங்கே இருக்குதுன்னு அங்கேருந்து பார்க்கணும்னா இடது பக்கம் சிரியா, வலது பக்கம் யமன் அர்த்தம். இதில் இந்த கருப்பு கல் அந்த மூலையில் இருக்கும். இந்த கருப்பு கல்லை நாங்கள் வணங்கவும் இல்லை, வணங்கினால் அவர் முஸ்லீமும் இல்லை. அப்படி என்றால் இது எதற்காக முத்தமிடப்படுகிறது என்று சொன்னால், முகமது நபி அவர்கள் அந்த கல் சொர்க்கத்தில் இருந்து வந்த கல்லாக எங்களுக்கு இஸ்லாம் காட்டிய. உலகத்தில் சொர்க்கத்தினுடைய ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அது அந்த கல் மட்டும்தான் இருக்கிறது என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. அந்த கல் சொர்க்கத்தினுடைய ஒரு ஐட்டம் இருக்குது, அதை முத்தமிட்டுக்கிறோமே என்கிறதுக்காக முத்தமிடுறோமே தவிர சொர்க்கத்தில் ஐட்டம் அது. உலகத்தில் ஸ்ரீலங்காலையும் கிடைக்கும்னா அங்கே போய் எதுக்கு முத்தமிடணும்? இங்கேயே முத்தமிட்டு போயிடலாமா இல்லையா? ஒரு செல்போன் கிடைக்குது, ஐஃபோன் ஸ்ரீலங்காலையும் கிடைக்கும், சவுதி அரேபியாலையும் கிடைக்கும்னா ஏன் சவுதிக்கு போய் வாங்கணும்? ஸ்ரீலங்காலே வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஐட்டம் அங்கே மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு செலவழித்து போகிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், எங்களுக்கு அதை முத்தமிட முடியலைன்னா கையாலையாவது இப்படி காட்டுங்கிறாங்க முகமது நபி. ஓகே, இப்படி கையால் காட்டலாம், அடிச்சு கிடிச்சு போய் முத்தமிடத்தான் வேணும்ன்றதில்லை. இதை முத்தமிடுவதற்கு சென்ற இஸ்லாத்தினுடைய 2வது ஹலீஃபா உமர் அவர்கள்
ஆட்சியாளர். முகமது நபிக்கு பிறகு அபூபக்கருங்கிறவர் ஜனாதிபதி ஆகிறாரு. அதற்கு பிறகு உமர், நான் சொன்ன நீதிக்கு பேர் பெற்றவர் மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது, தி 100 சொல்லி 100 பேர் புரட்சியாளர்கள் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் 52வது புரட்சியாளராக உமரைத்தான் எழுதியிருப்பார். அது எழுதும் போது என்ன சொல்லுவார்னா, யூரோப் மக்கள் அறியாத ஒரு மாபெரும் புரட்சியாளர் இவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுவார். அந்த புரட்சியாளர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த இடத்துல முகமது நபி இடத்துல வளர்ந்தவர், முகமது நபியை பார்த்து மார்க்கத்தை படித்தவர், மிகச்சிறந்த ஆட்சியாளர். அவர் போய் அந்த கல்லை பார்த்து பேசுவார். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. என்ன சொல்லுவார்னா, நீ கல்லுன்றது எங்களுக்கு தெரியும், கல்லுண்டெல்லாம் தெரியாம நாங்க வரல, முகமது நபி முத்தமிட்டதுனால உன்னை முத்தமிட்டுக்கிட்டு இருக்கிறோம், முகமது நபி மட்டும் முத்தமிடலைன்னா முத்தமிடவே மாட்டோம், இதுதான் எங்களுடைய நிலையை தவிர அந்த கல்ல ஒருவர் முத்தமிடலன்னா அவருக்கு அந்த அவர் செய்கிற கிரியை பாலா போயிருமெல்லாம் அர்த்தம் இல்லை. விரும்பினா முத்தமிட்டுக்கலாம். ஒரு சுவர்க்கத்தினுடைய ஒரு ஐட்டம் இருக்குது, அது உங்களுக்கு கிடைச்சிருக்குது, முத்தமிட்டுக்கிறங்க. முடியலைன்னா தொட்டு பார்த்துக்கிறங்க, அதுவும் முடியலைன்னா கையால் கூட காட்டிக்கிறங்க. இது அவர் ஹஜ்ஜி நடக்கக்கூடிய நேரங்களில் தொழுகிறத நினைச்சும் பார்க்க முடியாது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உடல் பலமெல்லாம் அதுக்கு தகாது. அங்கேருந்து டர்க்கியிலேருந்து வருவான், ஆப்பிரிக்காவிலேருந்து வருவான், அவங்கெல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் அதில் நிற்பாங்க. நம்ம போனோம்னா அவ்வளவுதான் அதில். அதனால் கையை காட்டிட்டு நல்லா இருக்கியான்ட்டு போயிட வேண்டியதுதான். அதனால் அதை நாங்கள் வணங்குவதற்குரிய ஒரு பொருளும் அல்ல. நாங்கள் அது கல்லுன்னு தெரியும். முகமது நபி முத்தமிட்டாங்க, அவ்வளோதான். ஏன் தொழுகிறோம்? முகமது நபி தொழுகிறோம். ஏன் நோம்பு பிடிக்கிறோம்? முகமது நபி பிடிச்சாங்க, பிடிச்சிக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் பின்பற்றுவோம் தானே. அந்த அடிப்படையில் முகமது நபி முத்தமிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அது வணங்குவதற்குரியது அல்ல. ஆனால் நுணுக்கமாக பார்த்துருக்குறாங்க, அதனால் அது ரொம்ப தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஒரு முஸ்லீம் ஒரு அரசாங்க உத்தியோகத்தரோ சாதாரண ஆளோ அவர் நோன்பு என்று சொல்லி தந்த சாதாரண கடமையை செய்யாமல் இருக்கலாமா? சரி, அருமையான ஒரு கேள்வி. இதே கேள்வி எங்களுக்கு கடந்த முதலாவது நிகழ்ச்சி நாளைக்கு நைட்டாவில் நடத்தினோம். இதில் பெட்டிகோலோ நைட்டாவில் இதே கேள்வி வந்தது. அதாவது என்னன்னா, ஒரு முஸ்லீம் நோன்பு பிடிக்கிறார். நோன்பு பிடிக்கக்கூடிய ஒருவர் நோன்பினுடைய காரணத்தினால் தன்னுடைய சாதாரண நாட்களுடைய காரியங்களை செய்யாமல் இருக்கலாமான்னு கேட்டால் அது மார்க்கத்தில் அப்படி ஒன்று கிடையாது. செய்யாமல் இருந்தால் அது பிழை. ஏன்னா நோன்பை எப்படி எங்கள் ஆட்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், சில அரபு நாடுகளும் பிழையான சில வழிகாட்டல்களை சொல்லியிருக்கிற காரணத்தினால, மார்க்கம் சொல்லலை, செஞ்சிருக்கிற காரணத்தினால நம்ம நாட்டிலையும் சில பேர் அப்படி காலைல 4 மணிக்கு எழும்பி சாப்பிட்டுட்டா அதுக்கு பிறகு ஒரு தொழுகை நேரம் வரும், தொழுதுட்டா அன்னைக்கு பகல 12 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சிட்டு மற்ற வேலையை பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் ரமதானுடைய காலம் என்றால் இரவிலே நின்று வணங்குமாறு எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது. நாங்கள் இரவில் நின்று இறைவனை மேலதிகமாக தொழுவோம் என்று சொல்லுது. பகல் நேரத்திலையும் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இறைவனை புகழ்ந்து, இறைவனிடத்தில் மன்றாடி, இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய காலகட்டம். இதில் ரொம்ப தூக்கத்தை குறைக்க வேண்டிய காலகட்டத்தில் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், காலையினாலே தூக்கத்தில் கழிக்கக்கூடிய ஆட்களை பார்க்குறோம், சாதாரண நாட்களுடைய வேலைகளை செய்யாமல் இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்குறோம். இது இஸ்லாம் சொன்ன ஒரு காரியம் அல்ல. அப்படி செய்யாமல் இருப்பது இஸ்லாத்தின் பார்வையில் தவறான ஒரு காரியம். முகமது நபி அவங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்லாமிய வரலாற்றில் நோன்பு 17வது நாளில் தான் பத்ர் என்கிற ஒரு வாரே நடந்தது. மக்காவில் இருந்த முகமது நபியினுடைய எதிரிகளுக்கும் முகமது நபிக்கும் இடையில முகமது நபியுடைய ஆட்சி மதீனாவில் இருக்குது, மக்காவில் முகமது நபியுடைய எதிரிகள் இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் இடையில மாபெரும் ஒரு பேட்டில் நடந்த மாதம் எதுன்னா இந்த ரமதானுடைய மாதம். நாளை காலையில் யுத்தம் இருக்குது, நாங்கள் நோம்பாளி கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டு வாரம்னு முகமது நபி போனாங்களான்னா அப்படி போகலை. நாளைக்கு யுத்தம் ரமதானுக்கு பிறகு பார்த்துக்குருவோம் அப்படின்னு முகமது நபி இருக்கல. யுத்தத்துக்கே நோன்பாளியாக முகமது நபி பயணித்தார்கள். முகமது நபியுடைய 313 தொடக்கம் 318 நபித்தோழர்கள் பயணித்தார்கள். யுத்தத்துக்கே போக முடியும்னா நோன்பு பிடிச்சிக்கிட்டு மற்ற சாதாரண காரியங்களை செய்ய முடியாதான்னா தாராளமாக செய்ய முடியும். சோம்பேறிகளாக அதை செய்யாமல் இருந்தால் அதை இஸ்லாம் கண்டிக்கிறது. முகமது நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு 2 அருட்கொடைகள் இருக்கிறது, அந்த அருட்கொடைகள் விஷயத்தில் வீணாக அதை கழித்து விடாதீர்கள். அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், ஓய்வு நேரமும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும். உங்களுக்கு ஓய்வுன்னு கிடைக்குதுன்னா அதையும் எதுக்காவது பயன்படுத்த நினைச்சுக்கிறீங்க. மேலதிகமாக நான் பொதுவாக சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மனிதன் ஒரு 60-65 ஆண்டுகள் வாழுகிற போது கணக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும்னா கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 24 ஆண்டுகள் தூக்கத்தில் கழித்து விடுவோம். மீதி ஒரு 35-36 ஆண்டுகள் இருக்கும். இதுக்குள்ளதான் நம்ம மொண்டசூரி போனது, 1ஆம் கிளாஸ் போனது, 5ஆம் கிளாஸ் போனது, ஓஎல் எழுதினது, ஏஎல் எழுதினது, மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்த்தது, கல்யாணம் கட்டினது, புள்ள பெற்றது எல்லாமே இந்த காலகட்டத்துக்குள்ள. இதுலையும் 6 மணி நேரத்தை தாண்டி ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம்னு தூங்க கும்பகர்ணன் சொல்லுவாங்களே, அப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி நாசமாய் போய்விடும். நவீன விஞ்ஞானம் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னா, பொதுவாக மனிதர்கள் 6 மணி நேரம் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று வேற சொல்லுது. 8 மணி நேரம் +6 மணி நேரம் எடுத்துனா 14 மணி நேரம் அதிலே
அழிஞ்சிடும். மீது 10 மணி நேரத்தை வச்சு இந்த உலகத்தில் என்ன பண்ண போகிறோம்? ஒரு 60 ஆண்டுகள் கூட வாழ முடியுதா? இப்போ 40 வயசில் ஹார்ட் அட்டாக்னு செத்து போயிடுறான், 45 வயசில் செத்து போய் நடக்குதா இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்துக்குள்ளாக இறைவனை எப்படி நெருங்க வேண்டும், இறைவனுக்கு எவ்வளவு நம்ம செய்ய வேண்டிய அவன் நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு நிறைய அருள் புரிஞ்சிருக்கிறான், அதற்கான பிராயச்சித்தங்கள் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை இந்த மாதிரி நோன்பு காலத்தில் முஸ்லீம்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஐயா சொன்ன மாதிரி அப்படி யாராவது இருப்பாங்கன்னா இஸ்லாம் அப்படி ஒரு வழியை காட்டல, அது பிழையான ஒரு நடைமுறையாக இருக்கிறது.